திரும்பி பார்க்கறது இல்லை. அதோட அடுத்த தேர்தலுக்கு வந்தா எப்படி மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்? இதெல்லாம் மக்கள் சார்பாக நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதனால இந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த மக்களுக்கு சொன்ன அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேருந்து நிலையம், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு சிறந்த கல்லூரிகள் ஏதாவது அமைச்சிருக்காங்க. இல்லன்னா உங்களை எப்ப நீங்க வந்ததுக்கு என்ன பலன் இருக்கு யோசிக்கணும். நீங்க அப்படி செய்யாதவங்க அந்த தேர்தலை ஓட்டு கேட்டா நிக்க வச்சு நீங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். கேட்பீங்களா? டாஸ்மாக் அது இருக்கான எல்லா இடத்துலயும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு தூரம் டாஸ்மாக், போதை, கஞ்சா அப்படின்னு போன்ற கலாச்சாரம் பரவிடுச்சு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியாது. இதே மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் தான் சட்டம் ஒழுங்குக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. என்ன சட்டம் ஒழுங்கு இங்க நல்லா இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இங்கதான் நடக்குது. அப்ப இது என்ன தீர்வு? மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் அதுக்கான தீர்வு என்பதை சொல்லி நம்ம 2026 அமைக்கும் கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும். அந்த கூட்டணியின் வாயிலாக ஒரு வெற்றி வேட்பாளரோடு நிச்சயம் அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திப்போம். சிந்தூர் ஆபரேஷன்ல மகத்தான வெற்றி பெற்ற பாரத நாட்டுக்கும் பாரத பிரதமருக்கும் புதுக்கோட்டையில் இருந்து நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி என்று 4 கேட்டகரியாக இருந்தது 2 கேட்டகரியாக குறைத்திருக்கிறார். இன்னைக்கு அத்தனை மக்களும் பலவிதமான ஹெல்ப்போட பலவிதமான உதவிகளோடு சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு சிறு குறு தொழில் வியாபாரிகள் ஹாப்பியா இருக்காங்க. ஹையா இருக்கிறப்ப குறை சொன்னவங்க இன்னைக்கு குறைச்சப்பறம் அதை பத்தி யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. நல்லது செஞ்ச 4 வாரத்தை பாராட்டுங்க. அப்பதான் இன்னொரு நல்ல 4 விஷயம் நடக்கும். அப்படியே அவங்க தான் எப்படி. ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய எக்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் ஒருத்தர் தான் உண்மையிலே இது பாராட்டுக்குரிய ஜிஎஸ்டி வரி என்று அவரே சொல்லியிருக்கார் எதிர்கட்சியா இருந்தார். அப்ப மக்கள் நம்ம ஏன் சொல்லக்கூடாது? உடனே பிஜேபி கூட்டணியா, உடனே அதிமுக கூட்டணியா, உடனே திமுக கூட்டணியா? அது இல்ல. நம் நாட்டுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்தால் முதலில் பாராட்டுபவர் தேமுதிக.